ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। Cherish our values. Next the topic inner freedom, சுதந்திரம், நமக்குள் இருக்கிற சுதந்திரம். இப்போ ஜென்ரலா நம்ம பார்த்தீங்கன்னா, என்னுடைய சுதந்திரத்துக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஃப்ரம் த பர்த் டு த டெத், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சுதந்திரத்திற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், அது என்னுடைய ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம்ங்கிற வேர்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. அது சரியாக புரிந்து கொண்டால் என்றால் we can have a happy life. What is freedom? What the word really, the word freedom means? நாம் நினைச்சுக்கிறோம் it is the freedom in misconceptions are there in understanding the word freedom. There are so many misconceptions. என்ன நினைக்கிறோம்? ஃப்ரீடம் இன் த ட்ரெஸ், ஃப்ரீடம் இன் பேசுறதுல சுதந்திரம் வேணும், ட்ரெஸ் போட்டுக்கிறதுல சுதந்திரம் வேணும், நான் நினைக்கிற இடத்துல போறதுக்கு சுதந்திரம் வேணும், அப்புறம் ஃபைனான்சியலாக உனக்கு சுதந்திரம் வேணும். இந்த மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இது ஹைலி ரிஸ்க், மென்டல் டார்ச்சர் விஷயம். ஏன்னா நீங்க ஓடுறீங்க பார்த்தீங்களா, அது கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். அந்த ஸ்டேஜில் மாட்டிக்கிறோம். கிடைக்கும் போது ஓகே, கிடைக்கலிங் போது என்ன ஆகுது? 10 நமக்கு புத்தி என்னன்னா 9-10 கேட்கறோம், அதுல 9 ஃப்ரீடம் கிடைச்சு 1 ஃப்ரீடம் கிடைக்கலனா கூட மனம் அங்கதான் போய் ஒட்டிக்கும். 9 அனுபவிச்சிருப்போம், ஆனா அந்த மனம் எப்பவுமே என்னது, எது எனக்கு கிடைக்காதோ அதுலதான் மனம் ஓடிட்டு இருக்கு போகுது. ஸோ நமக்கு அந்த அதனாலதான் நம்ம எங்க போய் நம்ம செவுத்துல போய் மண்டை முட்டிக்கிறோங்கிற பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் லைஃப் ஃபுல்லா ஓடுறோம். எஸ்பெஷலி விமன் டு த கோர் அஃபெக்ட் ஆகிறோம் இந்த வேர்டு ஃப்ரீடத்தை பிடிச்சிக்கிட்டு. தப்பா மிஸ்கன்செப்ஷன் அபவுட் த மீனிங் ஆஃப் த வேர்டு ஃப்ரீடம். ஏன்னா நீங்க என்னதான் நீங்க ஃப்ரீடம் கேட்குறீங்க பாத்தீங்களா, நீங்க எதெல்லாம் நீங்க போராடிட்டு இருக்கீங்க பாருங்க. ஃப்ரீடம் வேணும், ஃப்ரீடம் வேணும், ஒன்று பேசுறதுக்கு வேணும், ஒருத்தர் போறதுக்கு வேணும், கணவர் கொடுமைப்படுத்துறாரு, சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, பசங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னோட அம்மா அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நாம எல்லாம் எதை நீங்க தேடி ஓடுறீங்களோ நல்லா தெரிஞ்சுங்க, டெம்பரரி ரிலேட்டிவ் ஃப்ரீடம் ஒன் டே. நீ எதை இப்ப இத்தனை நேரம் சொன்ன பாத்தீங்களா, எதை நோக்கி ஓடினீங்கனாலுமே அதெல்லாம் டெம்பரரியான ஒரு ரிலேட்டிவான ஃப்ரீடம். இட் கேனாட் பி பெர்மனன்ட் ஃப்ரீடம். ஏன் எல்லாமே என்ன வஸ்து? அனித்திய வஸ்து. ஒரே லைன், எல்லாமே அனித்தியம். அதை நோக்கி போனவங்களுக்கு நித்தியமான ஃப்ரீடம் கிடைக்குமா என்ன? என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க, இத்தனை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு தேவை அப்சல்யூட் ஃப்ரீடம் அப்படின்னு டோட்டல் முழுமையான ஃப்ரீடம் தான் நமக்கு வேணும். ஆனா நீங்க ஓடிட்டு இருக்கிற பொருள் என்னதான் கிடைக்க போகுது? ஒரு டெம்பரரி, ஒரு ரிலேட்டிவான ஃப்ரீடம் கிடைக்கும். ஃபைட் பண்ணி போராடி வாங்கிடலாம், ஆனா என்னதுதான் டெம்பரரி. ஸோ எங்கேயோ ப்ராப்ளம். ஆனா ஃப்ரீடம் வேணும்னு தோணுது. ஏன்னா இந்த ஃப்ரீடம் இஸ் மை நேச்சர். நீங்க ஃப்ரீடம் நோக்கி ஓடா வேண்டான்னு ஜனங்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆத்மாவும் ஃப்ரீடம். அப்ப அவங்களுடைய சொரூபமே ஃப்ரீடமான சொரூபம். அப்ப அவங்க கண்டிப்பா ஃப்ரீடமை நோக்கி ஓடித்தான் ஆகணும். ஏன்னா யாருமே அடிமைப்படுவது யாரும் விரும்புறது. என்னோட சொரூபம் என்னது? ஃப்ரீ, மோட்ச சொரூபம். சோ குழப்பம். என்னுடைய சொரூபம் ஃப்ரீடத்தை நாடுது. ஆனா நான் ஓடி போறதோ நீ அனித்தியமான விஷயத்தை பத்தி, நிலையில்லாத ஒரு விஷயத்த, ரிலேட்டிவ் ஃப்ரீடத்தை நோக்கி ஓடுற. அது கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இன்னொன்னு ஃப்ரீடம் இல்லைன்னு தோணும். அதுல முயற்சி பண்ணி பார்த்தா இன்னொன்னு நான் உங்ககிட்ட ஃப்ரீடம் இல்லைன்னு. இப்படி என்ன ஆகுது? த்ரூஅவுட் த டெத் we are running a race of freedom without having mental peace.
கம்ப்ளீட்டா மனதினோட அமைதியை கெடுத்து விடுகிறோம். அப்போ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? எனக்கு ஃப்ரீடம் வேணும், இட்ஸ் நேச்சர், ஓடாமல் இருக்க முடியாது, ஓடுறேன், ஓடி போய் பார்த்தா எல்லாம் என்னது அனித்திய ஃப்ரீடம், எனக்கு வேணுங்கிறது அப்சல்யூட் ஃப்ரீடம். அங்க கிளாஷ், டென்ஷன், ப்ரெஷர், இன்னெவிட்டபிள். உடனே என்ன பண்ணிக்கிறோம்? யாரு காரணம்? என்னுடைய மன கஷ்டத்துக்கு மன கஷ்டம் வருதா, கில்ட்டு ஹர்ட்லாம் வருதா, உடனே அவங்க என்னோட ஃப்ரீடத்தை இவங்க தடுக்கிறாங்க, அவங்க அடிமைப்படுத்துறாங்கன்னு we are pointing. உடனே ட்ரை பண்ணும். ஏன்னா அகங்காரம் நம்மள்ட்ட இருக்கிற தப்ப காமிக்காது. உடனே மற்றவங்க தான் காரணம். ஏன்னா நான் ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கு, அது ஃபைனான்சியல் ஃப்ரீடமாக இருக்கலாம், ட்ரெஸ் ஃப்ரீடமாக இருக்கலாம், பேச்சு ஃப்ரீடம், எந்த ஃப்ரீடம் எடுத்தீங்களும் we will blame them. We are going on blaming others. ஸோ என்ன பிரச்சனை? நீ எந்த அளவுக்கு, சாஸ்திரம் சொல்லுது, நீ எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வேதாந்தத்துல மோட்சத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் டோட்டல் ஃப்ரீடம்ங்கிறது ஃபைனல். அதுக்கு முன்னால சைக்கலாஜிக்கலா ஒரு ஃப்ரீடத்தை நீங்க அனுபவிக்கணும். அப்பதான் வேதாந்த வில் என்டர் இன்டு யுவர் பிரெயின். சைக்கலாஜிக்கலா ஒரு ஃப்ரீடமை, டோட்டல் ஃப்ரீடம் வேண்டாம், அப்சல்யூட் ஃப்ரீடத்தை நான் சொல்லல, சைக்கலாஜிக்கலா நீங்க ஒரு ஃப்ரீடத்தை அனுபவிச்சீங்கன்னா மட்டும்தான் மைண்ட் ஓப்பன் அப் ஆகும், சொல்ல கொடுக்கிற விஷயங்கள் உள்ள போகும். அப்பதான் உன்னுடைய பயணம் எதை நோக்கி போகுது? அப்சல்யூட் ஃப்ரீடத்தை நோக்கி போகுது. ஸோ சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட். தட் இஸ் இன்னர் ஃப்ரீடம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கேட்ச் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சாஸ்திரா. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? எந்த அளவுக்கு நீ மற்றவர்களுக்கு, we are studying about psychological freedom, நீ எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஃப்ரீடத்தை கொடுக்கிறியோ அந்த அளவுக்கு யூ கேன் என்ஜாய் த ஃப்ரீடம், த ரியல் பெர்மனன்ட் ஃப்ரீடம். இது இஸ் எ நியூ கான்செப்ட். நம்ம லைஃப்ல என்ன ஜென்ரலா எல்லாரும் என்ன மிஸ்கன்செப்ஷன் வச்சிருப்போம் தெரியுங்களா? நான் சொல்ற பேச்சு எத்தனை பேர் கேட்கறான், ஐ எம் த பாஸ், எனக்கு கீழே அடிமையா எத்தனை பேர் இருக்கிறான், அதுலதான் பர்டிகுலரா இருக்கிறமே தவிர நாம எத்தனை பேர்த்துக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறோன்னு உங்களை திங்கிங் ப்ராசஸ் அப்படியே மாத்தி போடுங்க. எத்தனை பேர்த்து என்னோட கிளச்சுக்குள்ள வச்சுக்காம ஃப்ரீயா விட்டுறது. ஃப்ரீயா விட்டுறதுனா தண்ணி தெளிச்சு விடுற அந்த அர்த்தம் அல்ல. நீங்க ஒரு காலேஜினுடைய ஹெச்ஆ இருக்கலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஹெச்ஆ இருக்கலாம், ஒரு கம்பெனி நடத்துறவங்களா இருக்கலாம், நீங்க பாஸா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், உங்களுக்கு கீழே 1000 பேர் வேலை செய்யறவங்களாக இருக்கலாம். ஆனா அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு ஃப்ரீடம்ங்கிறது அங்கதான் ரொம்ப அப்ளிகபிள். நீங்க ஃபேமிலியோட குடும்ப தலைவியா இருக்கலாம், குடும்ப தலைவனா இருக்கலாம், உங்களுக்கு கீழே 5-6 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? எந்த அளவுக்கு நீ மற்றவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு யூ கேன் என்ஜாய் த ஃப்ரீடம். யூ கேன் ஹாவ் அ பிக் ஆர்கனைசேஷன், எனிதிங். ஸோ அப்ப அந்த ஆர்கனைசேஷன் அப்ப நமக்கு இவங்க அடிமையாக, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் நமக்கு அடிமையாக, நம்மளுடைய சொல் பேச்சு கேட்கறவங்களாகன்னு நினைக்க கூடாது. என்ன ஒரு கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னா we are all sharing the work. ஏன்னா கேட் நிக்கிறான் பாருங்க வாட்ச்மேன், அவன் கரெக்டா ஒர்க் பண்ணலினா அந்த இடத்துல மேனேஜர் உள்ள உட்கார்ந்துருக்க முடியாது. ஸோ ஷேரிங் ஆஃப் லேபர் இஸ் கோயிங் ஆன். ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறீங்க அப்படின்னா ஷேரிங் ஆஃப் லேபர். கர்மத்தில் மேலான கர்மம் கீழான கர்மம் என்பது எப்பவுமே கிடையாது. நாம தான் செல்ஃப் வாட்ச்மேனுங்கிறது லோ, மேனேஜருங்கிறது ஹை ஜாப், நடுவில் இருக்கிறவங்கள மிடில் ஜாப், அப்படி நம்ம தான் கல்பித்தம். கர்மத்தில் சிறப்பு சுப்பீரியர் கர்மா, இன்ஃபீரியர் கர்மானே கிடையவே கிடையாது. ஆனா நாம என்ன பண்ணிக்கிறோம் சொசைட்டில, இது லோ, இது சுப்பீரியர், இது இன்ஃபீரியர், இது இன்பிட்வீன், அப்படின்னு நாம தான் பண்ணிக்கிறோமே தவிர what is the division of labor? All karmas are equally important to run the institution. ஒரு கார்பரேட்டா இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கணும், எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களே. அப்ப ஃப்ரீடம் படிக்கணும், என்ன ஒரு மரியாதை இருக்கணும், அந்த பாஸ் யாரை மதிக்கணும், கீழே இருக்கிற முன்னால் இருக்கிற வாட்ச்மேனை மனிதனாக மன்னித்து நானும் நீயும் இந்த இடத்துக்குள்ள போய் ஷேரிங் ஆஃப் ஒர்க் பண்றோம். சோபடி இஸ் சுப்பீரியர், நோபடி இஸ் இன்ஃபீரியர் அப்படின்னு அவருக்கு இருக்கணும். அந்த வாட்ச்மேன் வராம பாத்தீங்களா, அவனுக்கு நான் என் கடமையை பர்ஃபெக்டா செய்யறேன், இந்த நான் செய்யற வேலையில அவரு சுப்பீரியர், நான் இன்ஃபீரியர்ங்கிறது கிடையாது. ஏன்னா கர்மத்தில் என்ன கிடையாது, தேர் இஸ் நோ சுப்பீரியர் கர்மா. எப்ப கர்மம் கர்மயோகமாக மாறுதோ, அது மேனேஜரும் கர்மயோகமா பண்ணலாம்,
வாட்ச்மேனு கர்மயோகமா பண்ணலாம். யாரு கர்மயோகத்துக்கு போறாங்களோ பை சேஞ்சிங் த ஆட்டிடியூட், அவங்க தான் சுப்பீரியர். அது karma doesn't decide whether this is superior or inferior job. The karma yoga decides whether you are doing a karma superior or inferior. முடிவு பண்றது உங்களுடைய attitude towards karmaவை தவிர இறைவன் கொடுத்த ஸ்வதர்மத்தில் superior white collar jobங்கிற வேர்டு நம்ம சாஸ்திரத்தில் கிடையாது. ஆல் கர்மாஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா எல்லா கர்மங்களும் இந்த உலகம் ஒரு முழுமையை நோக்கி போகணும்னா எல்லா கர்மங்களும் நடைபெற்றாகணும். மேனேஜரும் இருக்கணும், வாட்ச்மேனும் இருக்கணும். அப்பதான் ஹார்மனி ஆஃப் த வேர்ல்ட் வில் பி மெயின்டைன்டு. எல்லாருமே மேனேஜரா போனா அப்புறம் யாரு தான் இதுக்கு வர்றது? எல்லாருமே வாட்ச்மேனா போனா அப்புறம் யாரு தான் மேனேஜரா வர்றது? ஸோ கர்மத்தில் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒர்க்கில் சுப்பீரியர் ஜாப் இன்ஃபீரியர் ஜாப்ங்கிறது கிடையவே கிடையாது. இது கல்பித்தம், மோகம், இக்னோரன்ஸ். இதனால நம்ம கல்பித்தம் பண்ணிக்கிறோம் ஆச்சுங்களா. இப்போ வாட் யூ மீன் பை இன்னர் ஃப்ரீடம்? ஃபர்ஸ்ட் ஜாப்ல இந்த ஒரு நீங்க குடும்ப தலைவராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நோ கர்மா இஸ் இன்ஃபீரியர், நோ கர்மா இஸ் சுப்பீரியர். இது ஃபர்ஸ்ட் மனதுக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் ஃப்ரீடம். அடுத்தது சாஸ்திரம் சொல்லுது, மெயின் டீச்சிங் இன்னைக்கு இதை பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது, கீப்பிங் த எக்ஸ்டர்னல் திங்ஸ் எக்ஸ்டர்னல் இஸ் அ கிரேட் ஃப்ரீடம். வெளியில் உள்ள விஷயங்களை வெளியிலேயே வைப்பது இஸ் அ கிரேட் ஃப்ரீடம். அதாட்ட ஒரு ஃப்ரீடம் எதுவும் கிடையாது. அது விசாரம் பண்ணலாம். அப்படின்னா என்ன? வெளியில் இருக்கிற பொருள்களை நான் எங்கெங்க உள்ள வச்சிருக்கிறேன், எல்லாம் வெளியில தானே வச்சிருக்கிறீங்க. அப்போ ஏதோ கான்ட்ரடிக்ஷன் ஆகுது, புரியலையே. வெளியில் இருக்கிற விஷயங்கள், வெளியில் இருக்கிற சேர் வெளியில தான் வச்சிருக்கேன், வெளியில் இருக்கிற பேனா வெளியில தான் வச்சிருக்கேன், வெளியில் இருக்கிற வீட்டுக்காரர் வெளியில தான் வச்சிருக்கேன், வெளியில பையன் பொண்ணு எல்லாத்தையும் வெளியில தானே வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் சாஸ்திரம் இப்படி சொல்லுது? கீப்பிங் எக்ஸ்டர்னல் திங்ஸ் எக்ஸ்டர்னல் இஸ் அ கிரேட் ஃப்ரீடம். இப்போ ஒரு மலையை பார்க்குறோம், ஹிமாலயாஸ், அது அங்கதான் இருக்கு. ஒரு காவேரி பார்க்குறோம், அது அங்கதான் இருக்கு. ஸ்டாரை பார்க்குறோம், அங்கதான் இருக்குது. கங்கையை பார்த்தோம், அது அங்கதான் இருக்குது. சன்னை பார்க்குறோம், மூனை பார்க்குறோம். அலோவிங் தெம் ஆஸ், நம்ம என்ன பண்றோம்? அவங்கள அப்படியே எப்படி இருக்காங்களோ அலோவிங் தெம் ஆஸ் தே ஆர். வி டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் தீஸ் திங்ஸ். இப்போ நான் சொன்ன பொருள்களை எதையும் நம்ம என்ன பண்ண விரும்புறதில்ல, சேஞ்ச் பண்ணணுங்கிற நினைப்பு கூட வர்றதில்லை. இப்போ எத்தனையோ நீதிகள் பார்க்குறோம். வாட்டர் என்ன ஆகுது, மேல இருந்து கீழே நோக்கி ஓடும். அந்த நீதியை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிட்டோம். சில அந்த இடத்துல நான் அக்செப்டன்ஸ்ங்கிறது என்ன ஆகிறது, வர்றதில்லை. இயற்கையில் என்ன இருக்குதோ அதை நம்ம எப்படியோ அப்படியே ஏற்றுக்கிறோம். திஸ் இஸ் அக்செப்டிங் த நேச்சர் ஆஸ் சச். இப்போ இது ஒரு நிலைமை. இப்போ நீ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எப்படி எக்ஸ்டர்னல் திங்ஸை எக்ஸ்டர்னல் வைக்காம உள்ளதோக்கி போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஏன் உபதேசம் வருது? அன்னைக்கே சொன்னேன், நீங்க இரும்பு உருக்கி குடிக்க கூடாது, லிக்விட் அயனை குடிச்சிடாதீங்கன்னு ஆர்டரே தேவையே இல்லை. ஏன்னா அங்க வாய்ப்பே இல்லை. ஆனா போதைப் பொருட்களை உட்கொள்ளாதீர்கள் தான் நீதி வருது. ஏன்? போதை கொள்கிற பொருட்களை உட்கொள்கிற சாய்ஸ் இருக்கிற இடத்துலதான் என்ன வரும்? நியதி, ஆர்டர், ஆர்டினன்ஸ் ஃப்ரம் பகவான். அப்ப எக்ஸ்டர்னல் திங்ஸ் எக்ஸ்டர்னலே வச்சுட்டே உங்களுடைய சுபாவமா இருந்ததுன்னா, நோ நீடுன்னு இருந்ததா, பகவான் நீ எக்ஸ்டர்னல் திங்க எக்ஸ்டர்னலே வெயி, வெளி விஷயங்களை வெளியிலேயே வெயின்னு சொல்ல வேண்டிய அவசியம் பகவானுக்கு இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? வாய்ப்புகள் எதுக்கு இருக்குதே? வெளியில் இருக்கிற விஷயங்களை உள்ளே வைத்துக் கொள்கிற வாய்ப்பு இருக்கிறனாலதான் என்ன பகவான் அட்வைஸ் கொடுக்கிறாரு, உபதேசம் கொடுக்கிறாரு, வெளி பொருள்களை வெளியிலேயே வெய்யே. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா ஈஸியா புரிஞ்சுது. எங்கெங்க நான் வெளியில இருக்கிற பொருளை வெளியில தாங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னா, சுவாமிஜி அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவாரு. இப்ப நீங்க இங்கிருந்து சென்னை போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ட்ரெயின் புக் பண்ணிட்டீங்க, ஒரே ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கீங்க, டிக்கெட்டாக வாங்கிட்டீங்க, ட்ரெயின்லேயே ஏறி வந்துட்டீங்க. நீங்கள் ஒருத்தர் தான் டிக்கெட் வாங்கினீங்க. ஆனால் மண்டைக்குள்ள நீங்கள் சென்னை போகிறக்குள்ள 20 பேரை டிக்கெட் இல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பீங்க. மறக்கவே முடியாது எக்ஸாம்பிள். அப்போதான் நமக்கு தோணும், என்ன சொல்ல வராரு இவரு? 20 பேர்த்த மினிமமா, நான் சொல்றது மினிமம் வேறு போட்டுக்குவார்.
அது எத்தனைன்னு எனக்கு தெரியாது. மினிமம் டிக்கெட் வாங்காமையே உங்களோட யாருக்கு அந்த டிக்கெட் செக் பண்ணுவ அவருக்கும் தெரியாம அவரையும் ஏமாத்திட்டு என்ன பண்ணுவீங்க, உங்களோட சென்னைக்கு கூட்டிட்டு போறீங்க. அப்ப என்ன பண்ணணும், அவங்கள வெளியில தூக்கிட்டு போக முடியாதுங்க. டிக்கெட் கவுண்ட் வெளியே இறக்கி விட்டுருவாரு, இல்ல ஃபைன் போட்டுருவாரு. நம்மளோட 20 பேர்த்த கூட்டிட்டு போனோம்னா அவருக்கு கண்ணுக்கு தெரியாம அவரையும் ஏமாத்திட்டு நம்ம என்ன பண்றோமாமா, ஒரு 20 பேர்த்த மண்டைக்குள்ள போட்டு பிகாஸ் யூ கேரி தம் இன் யுவர் மைண்ட். இதுதான் எக்ஸ்டர்னல் திங்ஸ் எக்ஸ்டர்னல வைக்காம மைண்ட்ல கொண்டாந்து உள்ள கேரி பண்றோமா. யார கேரி பண்ணுவோம் தெரியுங்களா, மெயினா யார நம்மளால ஏத்துக்க முடியலையோ அவங்களத்தான் தூக்கிட்டு போவோம். நம்மளுக்கு தாளாட்டி சீராட்டி வளர்த்துங்கள நினைப்பே வராது, நினைப்பே வராது. நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இல்லைங்க நாள்ல நீ என்ன சொன்னீங்கன்னா அதுல போய் தான் இருக்கும். சீரா நம்மளோட ஒத்து வர நம்மளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காத நம்ம ஒரு அந்யோன்யமா இருக்கும் ஞாபகத்துக்கே வர மாட்டாங்க. அவங்கள நீங்க தூக்கிட்டே அப்படி தூக்கினாலும் ஒரு ஃபிராக்ஷன் ஓடி போயிடுவாங்க. அவங்க ஒரே ஒரு ஃபிராக்ஷன் வருவாங்க, ஆனா அப்பவே ஓடி போயிடுவாங்க. ஆனா மெட்ராஸ் போற வரைக்கும் வச்சிருப்பம் பாருங்க யார் அவங்க, the non acceptance. யார உன்னால ஏத்துக்க முடியலையோ நீங்க மண்டையில ஊக்கிறது இல்லாம அது ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும். நம்மளாவது நமக்குள்ள வச்சிருப்போம் ஒரு டிக்கெட்டு பக்கத்துல சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா இங்க தனிமையை தாக்கு பிடிக்க முடியாம 12 மணி நேரத்தை பக்கத்துல இருக்கிற பெறாண்டி, ஐயோ என் மருமகளை தெரியுங்களா, என் குடும்பம் தெரியுங்களா, என் புருஷன் எப்படி தெரியுங்களா போட்டு அவங்க பாவம் தூங்குவாங்களோ, அவங்க எதை இப்போ 20 பேர்த்த அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் 20 பேர்த்த தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள நீய தூக்காதவா எம்படத நீயே தூக்கு, யாரே நான் தூக்கிட்டு வர மாதிரி 20 பேரு அது நீயும் தூக்கணும் பேர்டனை கொண்டு அவங்க வச்சு பண்றமா இல்லையா. திஸ் இஸ் யூ ஆர் லூசிங் யுவர் ஃப்ரீடம். ஏன்னா மைண்ட் என்ன ஆகுது, வெயிட். இத்தனை வேத்தை தூக்கிட்டு போனீங்கன்னா எங்க 2 லக்கேஜுக்கு 3 லக்கேஜுக்கு நம்ம இது போகும்போது ரிஷிகேஷ் போகும்போது எவ்வளவு பேர்டனா இருந்தது. ஐயோ எவ்வளவு கம்மியா வச்சுக்கணும், இதையும் தூக்கி அதையும் வேற மேட்டை வேற மாட்டிக்குவா, இதை வேற மாட்டிக்குது, எங்க எதை வைக்கிறதுன்னு தெரியாம எவ்வளவு தடுமாற்றம். எதுவுமே இல்லாம போனா எவ்வளவு ஜாலி. அப்ப நினைச்சுக்கோ, நம்மளால எதுவுமே இல்லாம போனா எவ்வளவு ஜாலியா கடை நடந்து போலாம். பேக் இதை தூக்குனி அந்த தூக்குனி அது வேற ஒண்ணு மிஸ் ஆச்சு, அதை காணவே. எத்தனை பேர்டன். லெஸ் லக்கேஜ் more comfort. This law applicable to your mind also. Less luggage will be more comfort in life. அப்ப என்ன பண்ண, கீப்பிங். அதுதான் பகவான் சொல்றாரு, கீப்பிங் த எக்ஸ்டர்னல் திங்ஸ் எக்ஸ்டர்னல் இஸ் a great freedom. Try to enjoy that freedom first. வெளியில போய் பெக் பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கு சுதந்திரத்தை கொடுன்னு வெளியில பெக் பண்ணாதீங்க. If you enjoy the inner freedom, there is no need to ask the external freedom at all. If you have full internal freedom, there is no need to beg the freedom from my in-laws, husbands, பசங்க, ரிலேஷன்ஸ் கிட்ட போய் ஃப்ரீடம் பெக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இப்போ இந்த ப்ராசஸ் போது பாத்தீங்களா. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம், வெளியில் இருக்கிற பொருள்களை வெளியிலேயே வைப்பதுதான் முதல் உண்மையான சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம், நாட் அல்டிமேட். டு ரீச் த அல்டிமேட் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் now we are getting ready for psychological issues ஆச்சுங்களா. அப்போ கீப் them outside என்ன, இப்ப நான் உள்ள வச்சுக்கிறது கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு. what do you mean by keep them outside? அது எப்படி பண்றது? It is easy to say, நானே சொல்றேன், பட் வெரி வெரி டிஃபிகல்ட் டு டன். ரொம்ப ஈஸி, வாயில இப்ப பேசியாச்சு, நீங்களும் நோட்ஸ் எழுதியாச்சு, அதெல்லாம் ஈஸியா முடிஞ்சு போயிடும். நல்லா அலர்ட்டா இருந்தீங்கன்னா சத்து வைக்கிறது எல்லாம் புரிஞ்சு போயிடும். என்னன்னா வாழ்க்கையில நம்ம ஹர்ட் ஆகிற பார்த்தீங்களா, அப்பவே இதுக்கு முட்டுவலி போடும். ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வரக்கூடாதுங்கிறனா, அல்லது நீங்க ட்ரெயின் இல்லைங்க, உங்க வாழ்க்கை நைட் படுத்து போய் பெட்ல போய் படுத்து பாருங்க. ட்ரெயின்ல ஏறி போகணுங்கிற அவசியமே இல்லை, பெட்ல போய் படுத்து தூங்கலாம் நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் வருவாங்க பாருங்க, ஒன் பை ஒன் வச்சு செய்வாங்க. இவங்க கொஞ்ச நேரம் இவங்க போன அவங்க எல்லாம் யாரு, நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்க. அப்போ எங்க இதுக்கு மருந்து எங்க இருக்குது, நீங்க ஹர்ட் ஆகுறீங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒருத்தட்ட ஹர்ட் ஆயிருப்பீங்க இல்லையா, அந்த ஹர்ட் ஆகும்போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. அப்பவே மண்டைக்குள்ள ஏத்திட்டீங்க நீங்க அவங்கள.
ட்ரெயின்ல போகும்போது பெட்ல போகும்போது ஏத்துறது இல்ல. மற்ற சமயம்ல ஹரிபரி டிக்கெட் வாங்கணுமா போய் உட்கார்ந்தமா சீட் பிடிச்சமா இருக்கிற பிஸியில அவங்களாம் மறந்துடுறாங்க. எப்ப நீங்க அவங்க உள்ள ஏத்துறீங்க, எப்ப நீங்க அவங்களால ஹர்ட் ஆனீங்களோ, அது 1 வாரத்துக்கு முன்னால இருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னால கூட இருக்கலாம், அது ஒன்றும் சொல்லவே முடியாது. அவர் 1 வாரத்துக்கு முன்னால இருக்கலாம், 10 நாளைக்கு முன்னால உங்க மனம் ஹர்ட் ஆகுது பாத்தீங்களா, அப்பவே நம்ம இதுக்கு ஒரு மெடிசின் போட்டோம்னா மட்டும்தான் we can keep them outside. எப்ப ஹர்ட் ஆகிறோம், உடனே இப்ப ஹர்ட் ஆகிறோன்னு வச்சுக்கங்களேன். இப்ப என்னை ஒருத்தர் ஹர்ட் ஆகிற சூழ்நிலை வருங்க, இல்லைன்னா சொல்ல. இப்ப ஒருத்தர் என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, உடனே நான் என்ன தெரியுங்களா பண்ணுவேன், அவங்கள ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட் பர்சன். எப்படி, நீ கொஞ்சம் பொலைட்டா பேசியிருக்கணும், எதிர்பார்ப்புகள். அவரை சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ற பாருங்க, சொல்றதே சொல்றீங்க, கொஞ்சம் பொலைட்டா சொல்லலாம்ல, ஏன் இப்படி கத்துறீங்க. உடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட் பர்சன் டு டாக் பொலைட்லி, சாஃப்ட்லி, ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, லிட்டில் மோர் என்னை புரிஞ்சுக்கணும், லிட்டில் மோர் கிவிங், லிட்டில் டிஃபரண்ட். நான் என்ன எதிர்பார்க்கிறேன், எழுத்துமா இருக்கிற ஆளு லிட்டில் டிஃபரண்ட், லிட்டில் அண்டர்ஸ்டாண்டிங், அல்லது லிட்டில் பொலைட்டா பேசணும், அன்பா பேசணும், ஒரு மரியாதை கொடுத்து பேசணும், என்னை புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஹர்ட் ஆனோன்னு. அது வரைக்கும் பாருங்க ஒன்றும் நினைக்க மாட்டோம். ஹர்ட் ஆயிட்டு அப்படின்னா, ஏன் இப்படி பேசுறீங்க, கொஞ்சம் இப்படி மாத்தி பேசலாம்ல அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா. there is nothing wrong in this. இதுல தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. பிகாஸ் யூ ஹாவ் டு லிவ் வித் தட் பர்சன் த்ரூ அவுட் யுவர் லைஃப். அதில் தப்புன்னு நான் சொல்ல வரல, நீங்களோட ஆட்டிடியூட் அப்படி எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கூட வாழ்ந்தாகணுமே. என்ன பண்ணணும், நீங்க என்ன முடிவு பண்றீங்க, அவங்க மாறாம நீங்க நினைச்சீங்களா இவங்கள நேரத்தில் மாறணும்னு, அதுல தப்பு இல்லை. எங்க தப்பு வருதுன்னு பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க மாறாம நான் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு ஒரு கன்க்ளூஷன் பண்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் மாட்டிக்கணும். அவங்க மாறாம ஃபர்ஸ்ட் நீங்க எதிர்பார்த்து கரெக்ட், சொன்னது கரெக்ட், ஆனா சொல்லிட்டு விட்டுறணும். ஆனா நீங்க அடுத்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள அவங்களுக்கு தெரியாம உள்ள வச்சிருப்பீங்க, என்னது, அவங்க மாறினா தான் நான் ஹாப்பியா இருக்க முடியும். unless they change I cannot have a happy life. so என்ன பண்றோம், you want them to understand you little better. அப்புறம் மோர் கொஞ்சம் லிபரலா இருக்கணும், கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்கணும், மோர் சிம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் யூ. என்ன பண்ற நம்மளை பத்தி, அவங்க நம்மகிட்ட எப்படி இருக்கணுமாமா, சிம்பத்தட்டிக்கா இருக்கணும், எம்பத்தி சிம்பத்தி எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமா. அதே சமயத்தில் நம்ம யாரை எதிர்பார்த்து யாருக்கிட்ட இப்படி நினைச்சிட்டு இருக்கிறோமோ, அவங்களும் உங்ககிட்ட இது எல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்துருப்பாங்க. த சேம் நம்ம சொன்ன பாத்தீங்களா, இவங்க கொஞ்சம் பொலைட்டா பேசணும், கொஞ்சம் சாஃப்டா பேசணும், கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும், கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் மாறக்கு, அல்லது ஒரு லிட்டில் டிஃப்ரெண்டா நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சீங்களோ, ஒரு எம்பத்தி காமிக்கணும், சிம்பத்தி காமிக்கணும், நீங்க என்ன நினைச்சீங்களோ அதையே தான் நீங்க ஏத்த மாதிரி யாருக்கிட்ட நீங்க எதிர்பார்த்தீர்களோ அவங்களும் உங்ககிட்ட என்ன பண்ணிருப்பாங்க, எதிர்பார்த்து இருப்பார்கள். அது முதல்ல புரியுது. அவங்களும் நம்மகிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது எது ரைட்டு எது நாங்க, இந்த அகங்காரம் என்னது, நீங்க உடனே சொல்லுவோம், நான் பண்ணினது கரெக்ட், நான் சொன்ன மாதிரி தாங்க அவங்க மாறணும், அவங்க சொல்றது தப்பு, அவங்க சொல்ற மாதிரி நான் மாற வேண்டியது இல்லைன்னு சொல்றது என்னுடைய அகங்காரம். இட் மே நாட் பி த ஃபேக்ட். அந்த அகங்காரத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு கிளாஸ் கேட்டீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிடும். ஏன்னா சில உடனே உள்ளோட நாங்கள்லாம் சொல்றதெல்லாம் கரெக்டுங்க, நான் சொல்லதாங்க அவங்க கேட்கணும், அவங்க செய்யறது தப்புங்க, அதனால அவங்க சொல்றதை நான் கேட்க வேண்டியது இல்லைங்க, நான் சொன்னது அவங்க கேட்டா போதுங்க, வாழ்க்கை நல்லா ஓடிடு. யார் கேட்பேன், உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு, அதே இறைவன் தானே அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு, அது பசங்க எல்லாத்துக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு இல்லையா, அவங்க எப்படி நீங்க சொன்னது கேட்பாங்க. ஸோ எவ்ரி ஒன், இப்ப என்ன சிச்சுவேஷன் சிக்கிறோம், எவ்ரி ஒன் திங்ஸ் சம்திங் இஸ் ராங் வித் அதர்ஸ். everyone thinks something is wrong with others. நான் நினைக்கிறேன் அவங்க மேல தப்பு இருக்குன்னு, அவங்க நினைக்கிறாங்க என் மேல தப்பு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தான் வேற வழி இல்லாம வாழ்ந்தாங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல குடும்பமா இருக்கிறவங்க, ஒரு ஃபேக்டரி ரன் பண்றவங்க, ஒரு இது பண்றவங்க, பாஸா இருக்கவங்க, மேனேஜரா இருக்கவங்க, வாட்ச்மேன், எல்லாத்துக்குள்ள எங்க அந்த ரிலேட் பண்றோமோ, இந்த உலகத்துல யார் யார நாம ரிலேட் பண்றோமோ அத்தனை பேரும், so everyone wants things to wrong, அதாவது everyone thinks something is wrong with others. இது நாம் கன்க்ளூட் பண்ணிரோம், something is
வரோம். ஏன்னா எனக்கு என்ன தெரியுதுல, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் தெரியுதுல, மற்றவங்க மாறணும். எதுக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்பதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். என்னுடைய நிம்மதியை கொண்டு இப்போ எங்கே கொடுத்துட்டோம்? நல்லா அழகாக கொண்டு சிண்டை கொண்டு போய் இவங்கிட்ட கொடுக்குறேன் பார்க்க. ஒரு பழமொழி இருக்குது, சிண்டை கொண்டு கொடுத்துட வேண்டியது. நீ மாறினா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா என்னோட சிண்டை கொண்டு அவங்க கையில் கொடுத்தாச்சு. அவங்க எங்க இழுக்கிறாங்களோ, இப்படி இழுத்தாங்கன்னா இந்த குதிரையை ஓட்டுறவங்க, மாடை ஓட்டுறவங்க அந்த கைத்தை பிடிச்சிட்டு லெஃப்ட் போட்டா லெஃப்ட் போகும், ரைட்டை போட்டா அந்த மாதிரி அவங்க நம்மளை என்ன வேணா. ஸோ we allow them to drive me according to their way. We are allowing them to drive. என்னைய வாழ்க்கையில் ஓட்டி செல்வதற்கு உண்டான சாவியை நானே அவங்ககிட்ட கொடுத்து என்னை என்ன பண்ற, ஓட வைக்க விடி. அப்புறம் என்ன புலம்புறது, ஐயோ அவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க இப்படி. யாருக்கு சாவி கொண்டு அங்க கொடுத்துட்டோன்னா? உங்களை டிரைவ் பண்றதுக்கு ஏன் அலோவ் பண்றீங்க? ஏன் அலோவ் பண்றீங்க? திங்க் பண்ணுங்க. ஏன் அலோவ், உங்களோட சிண்டை கொண்டு ஏன் அங்க கொடுக்குறீங்க? தஸ் இப்ப நம்ம என்ன ஆகுது, the external world has the capacity to enter into you, stay with you and weigh you down. இப்ப என்ன பண்றோம்? the external world, அது யாரா வேணா இருக்கலாங்க, நாய்க்குட்டியா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், எல்லா எக்ஸ்டர்னல் வேர்ல்டு மீன்ஸ் ஜகத். இந்த ஜகத்னா எல்லாம் வரும், லிவிங் நான் லிவிங் எல்லாம் வரும், எக்ஸ்பீரியன்சஸ், அதுக்கு தான் ஜகத்துன்னு பேரு. ஸோ நம்ம மற்றவங்களோட ரிலேட் பண்ணும்போது, எக்ஸ்டர்னல் ஜகத்தோட வேர்ல்டோட நாம ரிலேட் பண்ணும்போது நமக்கு தெரியாமலேயே the world has the capacity to enter into you first and stay with you. அதனால தானே 3 மாசத்துக்கு முன்னால் நடந்த இன்சிடென்ட் ஒருத்தர் பேசுனது நான் ட்ரெயின்ல போகும்போது எனக்கு நான் வருதுன்னா, you carry that person inside your mind. அதனாலதான் மனவலி, பர்டன். அப்போ என்ன ஆகுது? they weigh on your head, say they weigh you down. தலை மேல பார ஏற ஏற என்ன ஆகும்? நம்ம down. how can you take this weight off? this is a secret. இத எப்படி புரிஞ்சுங்களா? எப்படி நான் ஒரு மண்டைக்குள்ள ஏத்துறேன். இப்போ அதை வந்து how can you take this weight from my brain? இது எப்படி தூக்கி எறிகிறது அப்படின்னா, உடனே அவங்க மேல அன்பு இல்லை, பாசம் இல்லை, பற்று இல்லை, அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. அது தூக்கி எரிஞ்சிங்கன்னா தான், அது பேர்டனா இல்லாம இருந்தா தான் யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் அன்கண்டிஷனல் லவ். அதை தூக்கி போட்டவங்கனால மட்டும்தான் அன்கண்டிஷனல் லவ்வையே காமிக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர் ஆர் மெனி பிசியலாஜிக்கல் ஆர்டர் பார்க்குறோம் இல்லைங்களா உடம்புக்குள்ள. இப்போ வந்து லங்ஸுக்கு ஒரு பிசியலாஜிக்கல் ஆர்டர் இருக்கும், ஹார்ட்டுக்கு ஒரு பிசியலாஜிக்கல் ஆர்டர் இருக்கும், வயிற்றுக்கு, கிளான்ஸுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பிசியலாஜிக்கல் ஆர்டர் நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாறுபடுவது இல்லை. அது நாட் கிரியேட்டட் பை ஹியூமன் பீயிங், நோ எக்ஸப்ஷன். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளலிக்கு நமக்குமே என்ன ஆகுது, நிறைய பிசியலாஜிக்கல் ஆர்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இங்கே மருந்து கண்டுபிடிச்சா உடனே அதுக்கு வச்சு டெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் நம்ம கொண்டாந்து கொடுறாங்க. என்ன அர்த்தம்? நம்மளுடைய பிசியலாஜிக்கல்னா இந்த ஆர்டர்ஸ் அது வந்து அங்கே அப்படியே மேட்ச் ஆகுது. அப்போ இது வந்து நாட் கிரியேட்டட் பை ஹியூமன் பீயிங். ஒன் பர்சன் கவர்ன், அந்த லாவெல்லாம் கவர்ன் பண்ற ஒருத்தர் இருக்கார், ஈஸ்வரா. 24/7 அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, லைக் போலீஸ். எப்படி இந்த இதுக்கு படைக்கப்பட்ட அனைத்து நியதிகளும் அது பிசியலாஜிக்கல் நமக்கு தெரியுது. அதை போலவே தேர் ஆர் மெனி சைக்கலாஜிக்கல் ஆர்டர்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். எப்படி பிசியலாஜிக்கல் ஆர்டர் பாடிக்குள்ள இருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் குறையமா இருக்குன்னா, ஒரு டாக்டர்கிட்ட 10 பேஷண்ட் போனாலும் என்ன பண்றாரு? ஒருத்தருக்கு ஃபீவர் வந்து சரியா போச்சுன்னா அந்த மருந்து அடுத்த பேஷண்ட்க்கு எப்படி கொடுக்குறாரு? என்ன நம்பிக்கை அவருக்கு? இவருக்குள்ள இருந்த ஏ பி, ஃபர்ஸ்ட் ஏ போறாரு, மருந்து கொடுக்குறாரு, காய்ச்சல் போயிருது. அதையே ஏன் எப்படி எந்த நம்பிக்கை அவர் பி கொடுக்குறாரு? ஏழு இருக்கிற பிசியலாஜிக்கல் ஆர்டரே தான் பி வந்துருக்கான, அவங்ககிட்ட அதே ஆர்டர் இருக்கிற நம்பிக்கையில தானே அதே மருந்து அவர் கொடுக்குறாரு, அங்க ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நமக்கு புரியாத விஷயம், நாட் ஒன்லி பிசியலாஜிக்கல் ஆர்டர், psychological order, law and order also created by not created by human being, they are created by Bhagavan. Psychological niyati not created by any human being, like lungs, like heart. அப்போ what is the psychological order? அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன், வெளியில் இருக்கிற பொருளை வெளியிலே வச்சிடலாம், உள்ள இருக்கிற வேண்டியதை உள்ள வச்சுக்கலாம், எது வச்சுக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கலாம், வெளியில் வேண்டாலும் தூக்கி போடலாம். அப்போ என்ன தெரியணும்? Psychological order created by Bhagavan, not by any human being. என்னென்னங்க சைக்கலாஜிக்கல் ஆர்டர்?
இப்போ லங்ஸுடைய ஃபிசியலாஜிக்கலாக நமக்கு தெரியும், உள்ள வாங்குங்க, அப்புறம் அந்த ஆல்வியூல ஆக்சிஜனை உறிஞ்சுங்க, அப்புறம் அதெல்லாம் பிளட் வழியாக போகுதுங்க. இது சைக்கலாஜிக்கல் ஆர்டர் ஆஃப் லங்ஸ். ஹார்ட் லெப்டப் ஆரிக்கல் இருக்குதுங்க, வென்ட்ரிக்கல் இருக்குதுங்க, இது பம்ப் பண்ணுதுங்க, இது ரிசீவ் பண்ணுதுங்க, அப்படி இது பாடி ஃபுல்லாக பண்ணுது, இது பாடி ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு வருது, இது வெயின்லாம் போய் சேரோட. இது மாதிரி சைக்கலாஜிக்கல் ஃபிசியலாஜிக்கல் ஆர்டர் ஆஃப் ஹார்ட் நம்ம படிக்கிறோம், ஃபிசியலாஜிக்கல் ஆர்டர் ஆஃப் லங்ஸ் தெரியுது, கெமிக்கல் எல்லா ரியாக்ஷன் எல்லாமே தெரியுது. வாட் அபவுட் சைக்கலாஜிக்கல் ஆர்டர்? இன்னுங்க சைக்கலாஜிக்கல் ஆர்டர் இருக்கா? எஸ், நாலேஜ். உன்னை பார்த்தோன்னே உள்ள ஞானம் ஏற்படுதா இல்லையா? சைக்கலாஜிக்கல் ஆர்டர். ஒரு எரர் தப்பு பண்றோமா இல்லையா? கைத்த என்ன பண்ணுமோ பாம்பா பார்ப்போம், பாம்பு என்ன பண்ணுமோ தைத்த பார்க்கறோமா இல்லையா? எரர். அது என்னதான்? சைக்கலாஜிக்கல் ஆர்டர். அப்புறம் ஒன்று பார்த்துட்டு உள்ள மெமரி இருக்குது இல்லையா, ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் இல்லையா? நீங்கள் என்ன ஏதாவது ஃபேக்ட்ரி ஏதாவது ஒரு அப்ராட்டஸ் ஒரு கேட்ஜெட் கண்டுபிடிச்சி உள்ள போட்டு வச்சுருக்கீங்களா என்ன? இதெல்லாம் மெமரியை வச்சுக்கணும் இல்லையே. ஒரு சிப்புள்ள சொறி விட்டுருக்கீங்களா என்ன? இல்லையே. மெமரி டிரைவ் ஏதாவது மெமரி கார்டு உள்ள சொறி விட்டுருக்கீங்களா என்ன? இல்லையே. அப்போ மெமரி ஆகுதுன்னு என்னது? சைக்கலாஜிக்கல் ஆர்டர். ரீகலெக்ஷன், மெமரி, இட்ஸ் a network of psychological order. நாம் அதை ஏற்றுக்கிட்டாலும் இல்லைனாலும் டெஃபினெட்லி உள்ள என்ன இருக்குது? சைக்கலாஜிக்கல் ஆர்டர் இருக்கு. எதுக்கு நாம் இதை புரிஞ்சுக்கிறோம்? டு கீப் த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் எக்ஸ்டர்னலி we have to learn this. லாஜிக்கா நம்மளுடைய புத்திக்கு ஏற்புடையதாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த லாஸ் எல்லாம் யார்கிட்ட வந்தது நாம் புரிஞ்சுக்கிறோம். எவ்ரிதிங் இஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் பகவான். அடுத்தது இட் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் பகவான். இந்த வேதாந்த நாலேஜ் சைடில் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் given to me. இந்த நியதி இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் பகவான். இதுக்கு நியதியும் அவர் தான், நியந்தாவும் அவர் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அது ஓகே. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈஸ்வரா தத்துவம், எது சைக்கலாஜிக்கல் ஆர்டரை, ஈஸ்வரனுடைய தத்துவத்தில் சைக்கலாஜிக்கல் ஆர்டர் நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா நடக்கும்? யூ கேன் கிவ் யூ சம் ஸ்பேஸ் டு அலோ பீப்புள் வாட் தே ஆர். இறைவனுடைய படைப்பை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் ஃபர்ஸ்ட் நமக்கும் மற்றவங்களுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ், யூ கேன் கிவ் ஸ்பேஸ், யூ கேன் சம் ஸ்பேஸ் டு அலோ பீப்புள் டு பி வாட் தே ஆர். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்வருடைய என்னது? அவர் யாருனால படைக்கப்பட்டவர்? இறைவனால் படைக்கப்பட்டவர். அது ஒரு காரணத்துக்காக அவர் இப்படி படைக்க வச்சிருக்காரு. அவர் ஒரு குணத்தோடு இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இறைவன் ஒரு காரணத்தோட தான் அது படைச்சிருக்காரு. ஒருத்தர் பாக்குறீங்க அவர் ஒரு குணத்தோடு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனாலதான் இறைவன் அவங்களை படைச்சிருக்காரு. ஸோ என்ன ஆகும்? மொல்ல ஒரு ஸ்பேஸ் டு அலோ த பீப்புள் வாட் தே ஆர். அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி விட தெரியணும். ஃபர்ஸ்ட் கீப்பிங் த எக்ஸ்டர்னல் திங்ஸ் எக்ஸ்டர்னலிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கணும்? யூ மஸ்ட் ஃபைண்ட் அ ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை கண்டுபிடிச்சு மற்றவங்களை இருக்கிறவங்களை இருக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளணும்னா அது அவங்களுக்கு கிவன் டு தெம் பை பகவான். அக்கார்டிங் சம் பேஸ் இருக்கு. அதுக்கு அவர் அப்படியே எல்லாம் கொடுக்கல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் அவர் கொடுத்திருக்காரு. அவங்க ஒரு சிறுமூஞ்சியா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை வச்சுதான் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரு அந்த குணத்தை கொடுத்திருக்காரு. சில பேரு அதை இறைவனுடைய இதை கொண்டு வராம அதை மிஸ்யூஸ் பண்ண ஃப்ரீ வில் சாய்ஸ் அவங்க தப்பா யூஸ் பண்ணி ஒரு பேட் கேரக்டருக்குள்ள போயிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது புரியணும். The more you understand the other people, the more you can help him. எப்ப மற்றவங்களை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, இறைவனுடைய படைப்பாக நீங்க புரிஞ்சு கொள்றீங்களோ, அப்போ அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்பதான் மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யவே முடியும். எப்போ? இறைவனோட படைப்பு அவங்க அப்படி இருக்கிறாங்க நீங்க படைப்புன்னு நினைச்சிட்டு உள்ள என்ன வந்துடும்? அக்செப்டன்ஸ் வந்துடும். அவங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்குவோம். அக்செப்ட் பண்ணதுக்கு நீ தான் உண்மையில் அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியும். நான் அக்செப்டன்ஸ் பீப்புள் நெவர் ஹெல்ப் டு எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். யூ கேன் ஹெல்ப் தெம். மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணிக்கணும். when you keep the person வெளியில வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உண்மையில் அவர்களுக்கு நீங்க உதவுகிறீர்கள். எப்போ வெளியில் இருக்கிற பர்சனை வெளியிலேயே வச்சிருக்கிறீங்களோ, எப்படி? பை அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸ்வராஸ் ஆர்டர். வெளியில் இருக்கிற பீப்புளை வெளியில வச்சீங்கன்னா தான் இவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். இஃப் யூ கீப் ஹிம் இன்சைட், எந்நேரம் அவன் ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், உள்ளேயே இருக்கிறான். அப்ப என்ன தெரியுங்களா ஆகும்? நீங்களுடைய ரீசனபிலிட்டி நீங்க இழந்துடுவீங்க. எது செய்யணுமோ அது செய்ய மாட்டீங்க, எப்படி பேசணுமோ பேச மாட்டேங்க. நான் உள்ள உட்காந்து நொய்ங்கிறானா, அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? ரீசனபிளாவே நடந்துக்க முடியாது.
எல்லாம் ஒரு ரீசனபிளா ஒரு பேச்சோ நடத்தையோ செயல்களோ. ஏன்னா அவன் உள்ள உட்காந்து தொந்தரவு பண்றாங்க போது நீங்க ரீசனபிளே இல்லாம நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. எப்போ நீங்க ரீசன் இல்லாம நடந்துக்கிறீங்களோ, அதாவது அவன் எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா, சுவாமிஜி சொல்லுவாரு, இந்த ஃபாரின்லாம் ஒரு ரெட் ராக் வச்சு இப்படி ஆட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த அனிமலை எருமை மாதிரி ஒண்ணு வரும், அதை உத்வேகப்படுத்துறதுக்கு இப்படி இப்படி அதை ஆட்டுவாங்க. ஆட்டினோன்னு அதுக்கு அப்படியே ஒரு ஆக்ரோஷம் வரும் பாருங்க, அப்படியே துள்ளிக்கிட்டு ஓடும். அந்த மாதிரி ரெட் ராக் he become நம்மளுடைய கோபத்தை தூண்டுகிற ரெட் ராக் ஆயிடுவான். யார மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை அப்பப்ப ரெட் ராக் காமிச்சு காமிச்சு மனசு அவன் நேர்ல வேண்டியதில்லை, அவனுடைய நினைவை என்ன பண்ண உங்களுக்குள்ள இப்படி உங்களை அப்படி ஆட்டி 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 உள்ள தூண்டி விட்டு விட்டு ஆக்ரோஷம் வெளியில காமிக்க மாட்டோம். ஆனா உள்ள ஓடிட்டு இருக்கிற பாரத போறதெல்லாம் அவங்க இப்படி ஆட்டி ஆட்டி நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம், நம்மளோட ரீசனபிலிட்டி இழந்துருவோம். ஏதாவது ரீசன்னா இப்படிதான் நடந்துக்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படிதான் எல்லாத்தையும் நம்ம இழந்து விடுவோம். ஏன்னா மனம் பலகீனமாயிடும். பிகாஸ் ஓவர்லோடு, அது ஓவர்லோட போட்டு அவங்க உள்ள வச்சிருக்கிறதுனால, மனம் தன்னுடைய இலகுத்தன்மை இழந்ததுனால, ஓவர்லோடு ஆனதுனால, ஜமாளிக்க முடியாத வெயிட் உள்ள இருக்கிறதுனால நம்ம எதை இழக்கிறோம், ரீசனபிலிட்டி இழந்துருவோம். பிளண்டர் மிஸ்டேக், என்ன பேசணும் என்னங்கிற கம்ப்ளீட்டா we will become unreasonable in anger. கோபம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், you cannot be a reasonable person. Unreasonable in anger. So நீங்க என்ன ரீசனபிளா பர்சன் இருந்தாவே மற்றவங்களை மாத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க அன்ரீசனபிள் பர்சன் ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பேசக்கூடாதெல்லாம் செஞ்சு அன்ரீசனபிளா ஒரு முதுமை இல்லாம பிஹேவியர் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நம்ம பேச்ச கேட்போம். ஆனா மனசுக்குள்ள என்ன, எல்லாம் நம்ம பேச்ச கேட்கணும், நான் நினைக்கிற மாதிரி அவங்க பேசணும், நான் நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும். யார் பேசுவா, ஒருத்தரும் பேச மாட்டாங்க. நீ பேச நினைக்கிறதெல்லாம் நான் பேசணும், அது இட்ஸ் நாட் பாசிபிள். சினிமாவில் வேணா பாட்டு எழுதிக்கலாம், பாடிக்கலாம், டான்ஸ் அடிக்கலாம், லைஃப்ல அதெல்லாம் நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஈஸ்வரா சிருஷ்டியில அவங்க அப்படி படைக்கப்பட்டிருக்காங்கன்னு முதல்ல அக்செப்டன்ஸ் வரணும். அப்பதான் அவங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரும். அதான் அவங்களா விடுறதுக்கு பேர் தான் ஸ்பேஸ். அதை பண்ணினீங்கன்னா தான் அவங்க உங்க மண்டைக்குள்ள இருந்து வெளியில போவாங்க. வெளியில போனாதான் உங்க மண்டையில பாரம் இருக்காது. பாரம் இல்லைன்னா தான் நீங்க நியாயமாகவே நடந்து கொள்ள முடியும். நியாயமா நடந்துகிட்டாலே அவங்கள மாத்த முடியாதுன்னு போது அவங்கள உள்ள வச்சுக்கிட்டு நியாயம் இல்லாமல் நீங்க நடந்து கொண்டுகிட்டு இருக்கிறீங்கன்னா யாரும், இதுதான் போராட்டம். திஸ் இஸ் த போராட்டம் த்ரூஅவுட் டெத். எப்படி டு பி ரீசனபிள் பர்சன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, டு பி ரீசனபிள் பர்சன் எனக்கு நியாயமா நடந்துக்கிறேன், நம்மகிட்ட ஒரு கம்பேஷன் இருக்கணும் இல்லையா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ண தெரியணும். இந்த குணமெல்லாம் நம்மள விட்டு போயிடும். கம்பேஷனும் இருக்காது, ஒரு கருணைங்கிறதோ மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறதோ அல்லது ஒரு அப்ரிசியேஷனோ, வாய் விட்டு மனம் விட்டு யாரையும் பாராட்டுறதுக்கு மனசே வராது. எப்போ வெளியில வைக்க வேண்டிய பொருள்களை மண்டைக்குள்ள, அது ஆளா இருக்கல யாராவது எக்ஸ்டர்னல் திங்ஸை உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா மண்டை ஹெவியா ஆகிறதுனால யாருக்கிட்ட நீங்க கருணையும் காட்ட முடியாது. என்ன மூஞ்சி அப்படியே சிட்டுன்னு இருக்கும். ஃபேஸை பார்த்தீங்கன்னால அப்படியே ஒரே பார்வையில் நம்ம ஸ்வெல் பண்ணிடலாம். எது லோடட் வித் பாரம். அவங்க ஃபேஸ் மனம் பேர்டன் ஆகி வச்சிருக்காங்கிறது அவங்க ஃபேஸ்லயே தெரியும், கண்ணுல தெரியும். எப்படி தெரியும், அவங்க இருக்க அந்த ரீசனபிலிட்டில போயிடும். ஒரு கம்பேஷனோ எது எடுத்தாலும் தப்பு. அவங்க வாயை திறந்தாங்கன்னா எதை பேசினாலும் யார் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மனம் தன்னுடைய சக்தியை இழந்து விட்டது. ஏன் இழந்தது, ஓவர் வெயிட் 24/7 அதை தூக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா மனம் அது இழகுத்தன்மையை இழந்துடும், மனம் அமைதியை இழந்துடும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் உள்ள உட்காந்துருவாங்க. அப்போ நாம என்ன பண்ண ஆரம்பிப்போம், பேர்டன்னால நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், நோ கம்பேஷன், ஒரு இரக்க குணம் இருக்காது, ஒரு மனிதனா மதிக்கிற புத்தி இருக்காது, ஒரு யாரையும் புரிஞ்சுக்க முடியாது. அவங்களால பாருங்க யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் யாரையும் வாய் திறந்து பாராட்டுறதுன்னா, அப்பா வாய் திறந்து பாராட்ட முடியறது இல்லை. மனசுக்குள்ள தெரிஞ்சாலும் அது பாராட்டினா தான். மற்றவங்களை பாராட்டிட்டா எங்கத்து என்ன வருது அப்படின்னு ஒரு புதிய லாவை கண்டுபிடிச்சுக்கிட்டு மற்றவங்களை பாராட்டக்கூடாது. அப்பதான் அவன் நமக்கு பயப்பட்டு இருப்பான். ஒரு வேலைக்காரங்க வராங்க, நல்லா செஞ்சுட்டின்னு சொன்னா அவன் நம்ம மேல ஏறி கோந்துக்குவான். அதனால அவனை அப்படியே வச்சிருக்கணும், அப்படியே வச்சிருக்கணும், ஒரு கிரிப்லேயே வச்சிருக்கணும். மூஞ்சி அப்படியே சிடிச்சிடு. என்ன ஆயிடுது தெரியுங்களா, அது அப்படியே உள்ள பழகி போயிடுது.
எப்பவுமே சிறு சிறு இருந்தா தான் வேலையா. அவங்களுக்காக ஒரு சட்டம், அவங்க தனி ஒரு ஆர்டிக்கிள் எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு சைக்காலஜி, ஒரு ஒரு பிலாசபின்னு சொல்லலாம், சைக்காலஜி ஏதோ ஒரு லா அப்படியே வச்சிருப்பாங்க. அது பிரகாரம் தான் நடந்துக்கணும். அப்ப என்ன ஆகுது, உள்ள மனம் ஓவர்லோடு. இதெல்லாம் வச்சுக்கிட்டுங்க, ஹவு கேன் யூ ஹவ் ஹாப்பி லைஃப்? இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஹவு கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சாஸ்திரா? ரெண்டு நடக்காது. லௌகிய வாழ்க்கையை நீ நிம்மதியா வாழ முடியாது. சாஸ்திரம் என்னதான் குரு எந்திரிச்சு உட்காந்து கத்துனாலும் எது என்ன ஆகாது. இங்கதான் லோடடு வெயிட், அதை இறக்கி வைக்க தெரியாம அதையெல்லாம் மண்டை. அதனாலதான் என்ன எடுக்கிறோம், முதல்ல மண்டையில் இருக்கிற வெயிட்டை இறக்கி வையி. அப்பதான் சாஸ்திரம் உள்ள நுழைய கேப் இருக்கும். நீங்க ஃபுல்லா நப்பி வச்சுட்டீங்கன்னா சாஸ்திரம் மீன்ஸ் குருவா சாஸ்திரமா எப்படி உங்களுக்குள்ள போவாங்க? போச்சு மேல போலான்னு பார்த்தா அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகி போயிருது. ஏன்னா நீங்க தான் லோடட் வித் 20 people. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் இல்லைங்களா, 20 people மண்டைக்குள்ள நேரம் வச்சுட்டு இருந்தா மண்டை ஃபுல்லா ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. எது போட்டாலும் என்ன ஆகுது, ஓவர் ஃப்ளோ. அது சொன்னாங்க, மறந்து போச்சுங்க. மெமரி லாஸ் டு த கோர் வரும். நேத்தான் கேட்ட மாதிரி இருக்கும், இப்பதான் ஒரு பொருளை வச்ச மாதிரி இருக்கும், மறந்து போயிடும். இவங்க நேற்று சொன்ன மாதிரி இருக்கும், இன்னைக்கு நான் வராது. ஏன் வருதுன்னு யோசனை. அது வயசாயிடுச்சு, வயசான உடனே அது வயசான அதெல்லாம் நார்மல். அப்படி அவங்களே ஏமாத்திக்கிறாங்க பாருங்களேன். தங்க இருக்கிற பிரச்சனை எதுவும் ஏற்றுக்கிறது கிடையாது. வயசானா அதெல்லாம் அப்படிதான் மறந்து போகும். அதெல்லாம் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் 25 வயசுல எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்பதான் அப்படி ஆயிடுது. அப்படி அல்ல, 25க்கு 40 என்ன பண்ணி வச்சுட்டோம், லோடு. அப்போ இப்ப புரியுதுங்களா? இப்ப சாஸ்திரம் ஏன் சொல்லுது, கீப்பிங் தி எக்ஸ்டர்னல் திங்ஸ் எக்ஸ்டர்னலி இஸ் a great freedom in your mind. மனம் அப்பதான் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க ஆரம்பிக்குது. இதை விட்டு போட்டு வெளியில போய் நீ எனக்கு மரியாதை கொடு, நீ எனக்கு ஃப்ரீடம் கொடு, என்னது இதெல்லாம் தேவையற்ற வேலை. இப்போ நம்ம 2 குரூப்பா பீப்புளை பார்க்குறோம். ஒருத்தர் யாரு, ஒன் கேன் எல்லா லோடையும் தூக்கி வெளியில இருக்கிற பொருட்களை வெளியிலேயே வச்சுட்டு எப்ப தேவையோ அப்ப மட்டும் அவங்கள கூப்பிட்டு உள்ள வேலை செஞ்சுட்டு திருப்பி வெளியிலன்னு சொல்லணும். எப்போ நம்ம அவங்கள ஒரு சிந்தனையோ அப்ப அவங்கள உள்ள கொண்டு வந்துட்டு திருப்பி என்ன பண்ணிடணும், வெளியில வச்சிடணும். வீட்டுக்குள்ள நாம் இருக்கலாம், நமக்குள் வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான். ஸோ ஒரு பீப்புள் என்ன பண்றாங்க, ஒரு 9.0% பீப்புள் they can enjoy the world. எப்படி? by keeping the external things externally, they enjoying the freedom by oneself. அவங்களுக்கு வந்துங்க ஒரு பொருள் வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையில்லை, ஒரு பொருளோ உறவுகளோ எதுவுமே தேவையில்லை. of their own they can have a happy life. இன்னொருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா, அதர்ஸ், எல்லா who can carry மண்டை ஃபுல்லா லோட ஏத்திட்டு இருக்கா பாத்தீங்களா இன்னொருத்தன். அதுதான் 99.99 பீப்புள் என்ன பண்றோம், எல்லா லோடையும் மண்டைக்குள்ள ஏத்தி வச்சு தேவையில்லாம ஏத்தி வச்சு என்ன பண்றோம், துக்கம் மனம் பாரம், அத அப்புறம் அந்த ஒரு லோன்லினஸ் எல்லாமே வரும். அப்படியே ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஒன்னொன்னா போக உங்களுக்கு. ஸோ அவுட் சைட் பீப்புள் cannot enter into you until you allows. நாம நினைச்சிருக்கிறோம் அவங்களே தானா வராங்கன்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவுட் சைட் பீப்புள் cannot enter into you until you allows. நீ அலோவ் பண்றதுனாலதான் அவங்க உள்ள வராங்களே தவிர. அப்ப நான் எப்படிங்க அலோவ் பண்றேன், இஃப் யூ ஹாவ் ப்ராப்பர் எமோஷனல் ஒரு காக்னிட்டிவ் இம்யூனிட்டி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு அறிவோட நீங்க வாழ்ந்துருந்தீங்கன்னு வச்சுக்க, ஒரு என்ன சொல்றது ப்ராப்பர் இம்யூனிட்டி மெச்சூரிட்டி, அப்புறம் ஒரு காக்னிட்டிவ் இம்யூனிட்டி இருக்கணும். மற்றவங்க உள்ள எப்படி வந்து வைரஸ் உள்ள வராம இருக்கிறதுக்கு என்னங்க பண்றோம், கொரோனா உள்ள வராம இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும், தடுப்பூசி பண்ணணுமா இல்லையா, இம்யூனிட்டி டு டெவலப். அது வந்தாலும் ஃபைட் பண்ற அளவுக்கு எல்லாம் பண்றோம்ல, அதே இல்லாத இங்கேயும் எப்படி நீங்க சைக்கலாஜிக்கல் பிசியலாஜிக்கல் ஆர்டருக்கு உங்களை காப்பாத்திக்கிற உடம்புக்கு என்ன பண்றோமோ தடுப்பூசி போடுற மாதிரி கொரோனா வரக்குனாலே போட்டுக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி இப்ப யாரு உள்ள வர்றது வைரஸ், அந்த ஆளுகளை என்ன பண்ணணும் நம்ம, டு டெவலப் ப்ராப்பர் எமோஷனல் மெச்சூரிட்டி, காக்னிட்டிவ் இம்யூனிட்டி இருக்கணும், புரிதலில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். சாஸ்திரத்தை தான் நமக்கு இப்ப who will give that immunity? இப்ப தடுப்பூசி யாருங்க, சாஸ்திரம், குரு சாஸ்திரம் தான் நம்ம போட்டுக்கிற தடுப்பூசியே. அதை போட்டுக்கிட்டோம்னா we can keep the external things external. கொரோனாவை எக்ஸ்டர்னலா வச்சோமா, உள்ள வந்தாலும் என்ன பண்ணிட்டோம் அப்படியே தாட்டி விட்டுட்டோமா, அந்த மாதிரி அந்த வைரஸ் உள்ள வராம என்ன பண்ணணும், இம்யூனிட்டி காக்னிட்டிவ் இம்யூனிட்டி இருந்தா யாருனாலே நம்மனால, உங்களுக்குள்ள ஒரு காக்னிட்டிவ் இம்யூனிட்டி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். காக்னிட்டிவ் மீன்ஸ் புரிதல் மூலியமாக வரக்கூடிய தடுப்பூசி.
சாஸ்திரத்தின் அறிவை வச்சுக்கிறதுனால வரக்கூடிய ஒரு இம்யூனிட்டி. நீங்க கற்பனை பண்ணி தவம் பண்ணி தானம் பண்ணில இந்த இம்யூனிட்டிலாம் வராதுங்க. எதிர்ப்பு சக்தி சாஸ்திரத்தில் இருக்கிற அறிவை உள்ள கொடுப்பதின் மூலமாகத்தான் அந்த காக்னிட்டிவ் இம்யூனிட்டி நமக்கு கிடைக்கும். எதிர்ப்பு சக்தி சாஸ்திரம் குரு கொடுத்தா மட்டும்தானே தவிர உங்களுடைய நான் இதுல நீங்க ஒர்க் பண்ண முடியவே முடியாது. யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த என்ட்ரி. யூ ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க உள்ள வராம இருக்கிறது யூ கேன் ப்ரொடெக்ட். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த வேர்ல்டு உங்களை பயமுறுத்த முடியாது. நீ எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிற மற்றவங்கனாலேன்னு சொல்றீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு நீங்க அஃபெக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு அது அந்த அளவுக்கு தான் நீங்க, அதாவது நீங்க எந்த அளவுக்கு அலோவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் மற்றவங்க உள்ள வந்து உங்களை நோண்ட முடியுமே தவிர, நீங்க நல்ல இரும்பு தூணாக நின்று எக்ஸ்டர்னல் திங்ஸ் எக்ஸ்டர்னல் வச்சு பழகிட்டீங்கன்னா, யாரு சாஸ்திரயுக்த ஞானேன வெளியில் இருக்கிற பொருளை வெளியே வச்சுட்டீங்கன்னா அப்ப மனசு ஆகும் பாருங்க ஒரு லேசு. அப்பப்பப்பா அதுவோ மோட்சம் கூட சில சமயம் தோணும். அந்த அளவுக்கு மனம் என்ன ஆகும், அப்படியே லேசாயும். அது ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம். எந்த பொருள் இல்லை, அனுபவிக்கிறதுக்கு ஒரு பொருள் வெளியிலும் கிடையாது உள்ளேயும் கிடையாது, ஆனா ஒரு ஆனந்தம், அது மன அமைதி. ஸோ கீப் த வேர்ல்ட் வேர் இட் இஸ். ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்டிங், கீப் த வேர்ல்ட். எப்படி சொன்ன பாத்தீங்களா, இமயமலை எங்க இருக்குது அங்கேயே தான் விட்டுட்டு வந்துட்டோம், தூக்கிட்டு வந்தோமே என்ன இல்ல காவேரி எது இருந்தாலும் எப்படி எக்ஸ்டர்னல் திங்ஸ் வைக்கிறீங்க. ஸோ கீப் த வேர்ல்ட் வேர் இட் இஸ். யூ கேனாட் சேஞ்ச் த பேக்ரவுண்ட் ஆஃப் அ பர்சன். முதல்ல அதை புரிச்சுக்க. யூ கேனாட் சேஞ்ச், ஒரு மனிதனுடைய பேக்ரவுண்டை மாற்ற முடியாது. அவனே மாறணும்னு நினைச்சா மட்டும்தான் மாற்றம் வருமே தவிர இன்னொருத்தர் நினைச்சு ஒருத்தருடைய மாற்றத்துக்கு கொண்டு வர முடியாது. அவனே என்ன பண்ணணும், நான் சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி அவன் நினைக்கணும். ஸோ இது எப்படி வெளியில் இருக்கிற வைரஸை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோம், எவ்வளோ அலர்ட்டா இருக்கிறோமோ அந்த மாதிரி வெளியில் இருக்கிற வைரஸுக்கு பதிலாக அந்த பீப்புளோ எதுவுமே உள்ள வராம பார்த்துக்கொள்ள அது இம்யூனிட்டியை நாம தான் டெவலப் பண்ணிக்கணும். தவிர தயவு செஞ்சு மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள். என்னிடம் இருக்கு 1000 அழுக்கு, 1 2 இல்லை, இத்தனை அழுக்கு வச்சுக்கிட்டு எப்படி ஐ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அப்புறம் என்னோட சந்தோஷம் யாரு காரணம், வெளியில் இருக்கிற நிம்மதி கெடுத்துட்டான். என்ன பண்ணலாம், மருந்து ஊத்தி குடிச்சு செத்து போயிரு. என்னால் உலகத்தில் வாழ முடியாது, இதுக்கு மேல என்னால் வாழ முடியாதுங்க. இந்த இதுக்கு மேல இவங்களால வாழ என்ன பண்றோம், டோட்டல் கொலாப்ஸ். நம்ம என்ன பண்ணிக்க தெரியணும். இப்ப நம்ம என்ன படிக்கிறோம், ப்ரொடெக்ஷன். மனதை ப்ரொடெக்ட் பண்றோம். எப்படி உடம்புக்கு ப்ரொடெக்ட் பண்றோமோ மனதை நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், protect. They will behave according to your own nature. If you understand this, you can deal the people easily. அப்பதான் நீங்க மற்றவங்களோட ஈஸியா டீல் பண்ண முடியும். If you want change somebody, யாரு சேஞ்ச் ஆகல, சரி ஓகே, there is some reasonable change நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒருத்தர் நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டா பரவாயில்ல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்க சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல, அவங்க சேஞ்ச் ஆகுன்னு அவங்க நினைக்கல, அதனால சேஞ்ச் ஆகல. அப்போ யூ கன்வெர்ட் யுவர் விஷ். என்ன பண்ணணும், நிஜமாலுமே சேஞ்ச் ஆகணும்னு ஒரு எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அவர் சேஞ்ச் ஆனால் அவருக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லதுன்னு தெரியுது. ஆனால் சேஞ்ச் ஆகலை, ஐயோ சேஞ்ச் ஆகலை, ஐயோ சேஞ்ச் ஆகலைங்க போது மண்டைக்குள்ள கொண்டாந்து விட்டுட்டோமா, அந்த பர்சனை வெளியில் வைக்கிறது எப்படி யூ கன்வெர்ட் யுவர் விஷ் இன்டு பிரேயர். அவ்வளவுதான் ஈஸியான வழி. ஏன்னா 50% லோட் வில் கோ, யூ வில் பி ஃப்ரீ. இறைவன்ட்டா ஒப்படைச்சாச்சு. ஆனால் அதுக்கு என்ன வேணும், பக்தி வேணும். பக்தி இல்ல, பக்தினா ஆத்மார்த்தமான இறைவன் மீது பக்தி இருந்ததுன்னா கொண்டே பிரேயரை வச்சு அவர்கிட்ட கொண்டே அவர் அதாவது கூட்டிட்டு போய் அவரை கொண்டே மண்டையில் இருக்கிறவரை பிடிச்சி கொண்டு போய் யார்கிட்ட வச்சுறது, இறைவனோட காலில் வச்சிட வேண்டியது. சரணாகதி, மனதை சரணம் பண்றது. சரணாகதியின் மனதை என்ன பண்ணிட்டுப்பா, சரண்டர். எங்க சுத்தி வச்சு எங்க வர பாத்தீங்களா கடைசியில, இதுதான் உங்களுக்கா. ஏன்னா அவங்கள நீங்க மாத்த முடியாது, மாறி ஆகணும்னு வேற சூழல் இருக்கு. ஆனா அவங்க மாற மாதிரி தெரியல. உங்க மண்டைக்குள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட ரீசனபிலிட்டி இழந்து கண்ட பேசக்கூடாதுல பேசி செய்யக்கூடாத செஞ்சு இன்னும் பிரச்சனை எச்சுக்குதான் போகுது. சோ தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, அதை அப்படியே கொண்டு இறைவனோட காலடியில வச்சிருங்க. சரண்டர். ஆனா இது பண்ண தெரியறது இல்லையே. சரண்டருங்கிறத வாயில சொல்லிடலாங்க, நமக்கு 1000 தடவை சொல்லிடலாம். ஆனா மனதை கொண்டு சரண்டர் பண்ணிட்டு, எப்ப நான் சரண்டர் பண்ணிட்டா இல்லையான்னு எப்ப எனக்கு தெரியுங்க, அவங்கள வெளியில வச்சுட்டீங்கன்னா சரண்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்.
எனக்கு மறுபடியும் மனசுக்குள்ள வரவே இல்லைங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைங்க. அவர் ஞாபகம் வருவாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணலீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்க? சரண்டர் இஸ் கம்ப்ளீட். கம்ப்ளீட் சரண்டர். மனதை, புத்தி இல்ல. ஏன்னா புத்தினா அகங்காரத்தை சண்டை பண்ணுது. இது மனதில் இருக்கிற எமோஷன்ஸ், மனதில் இருக்கிற பிரச்சனையோட என்ன பண்ணிடுறோம்? அவரை, பிரச்சனை கொடுக்கிறவரை கொண்டே காலடியில வச்சிடறோம். இதுக்குத்தான் நித்திய பூஜை பழகிறது. அதை பண்ணி பண்ணி பழகுனா தான் அந்த பக்தி, குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் டுவர்ட்ஸ் பக்தி கொடுங்க. பக்தியை வளர்த்துக்குங்க, சாண்டிங் பண்ணுங்க, உண்மையான பக்தியோடு இருங்க, சாத்திய பக்திக்கு வாங்க, சாதன பக்தி எல்லாம் ஏன் சொல்றோம்? நாரத பக்தி சூத்திராணி எதுக்கு? இந்த மெச்சூரிட்டி வந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? சரண்டர் பண்ண முடியும். பிரேயர் இஸ் த ஒன்லி. பாருங்க, பிரேயர் பத்தி ஒன்று சொல்றேன். அங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ வில் 100% அங்கே யூஸ் ஆகும். ஃப்ரீ வில் தன்னோட சுதந்திரத்தை பெற்று தான் நீங்கள் ப்ரே பண்ணுவீங்க. சாதாரண ஒரு ஆக்ஷனுக்கும் ப்ரேயருக்கும் உள்ள ஃப்ரீ வில்லுடைய இன்வால்மெண்ட்டை பாருங்க. இப்போ நீங்கள் வெளியில் இருக்கிற ஒரு வேலை, இன் ஆல் அதர் ஆக்ஷன் ஃப்ரீ வில் கொஞ்சம் தடுமாறாங்க. மற்ற ஆக்ஷனும் ப்ரேயரும் ஒரு ஆக்ஷனை பிரிச்சுங்க. மற்ற ஆக்ஷன் ஒரு பக்கம் போடுங்க, ப்ரேயரை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ மற்ற ஆக்ஷனில் இருக்கிற ஃப்ரீ வில்லும் ப்ரேயரில் இருக்கிற ஃப்ரீ வில்லையும் யோசனை பண்ணுங்க. ஃப்ரீ வில்னா தெரியுமில்லையா? சுதந்திரம். நீங்கள் பாருங்க, மற்ற ஆக்ஷன் எல்லாத்துலேயும் மனதுக்குள்ள ஒரு அர்ஜென்ட்டா இருக்கும். அந்த சூழ்நிலைகளை என்ன பண்ணும்? நம்ம ஃப்ரீ வில்ல கொஞ்சம் அமுத்தும், திணறடிக்கும். நம்ம ஃப்ரீ வில்ல என்ன பண்ணும்? திணறடிக்கும். ஏன்னா மனதில் இருக்கிற அர்ஜென்ட்டா அல்லது வெளியில் இருக்கிற சூழ்நிலை அல்லது வெளியில் இருக்கிற ஆளுக நம்மளுடைய ஃப்ரீ வில்ல என்ன ஆகாங்க? கொஞ்சம் திணறடிக்காங்க. அவங்க எல்லாம் சூழ்நிலையும் சரி, மனதில் இருக்கிற அர்ஜென்ட்டாவும் சரி, என்னுடைய ஃப்ரீ அங்க ஆக்ஷன் என்ன ஆகும்? அந்த ஃப்ரீ வில் இஸ் ஸ்டிஃபில்டு இங்கிலீஷ்ல. அப்படின்னா திணறடிக்கும். ஆனா நீங்க ப்ரே பண்ணும்போது பாருங்க, நீங்க இறைவன்ட்ட பேசிட்டு இறைவன்ட்ட ப்ரே பண்றீங்க, இவங்க பாருங்க இந்த மாதிரி மாறணும். அப்போ உங்களுடைய எது உங்களை அந்த ஃப்ரீ வில்ல 100% அங்கு வேலை செய்கிறது. அந்த ஃப்ரீ வில் பிரேயர்ல எந்தவித திணறலையும் சம்பரிப்பது இல்லை. யூ கேன் என்ஜாய் த டோட்டல் ஃப்ரீடம். ஏன்னா எந்த சூழ்நிலை அங்க என்ன பண்ணாது? உங்களை இறைவனோட நீங்க கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க. இறைவனோட பக்தி செலுத்துறதுல யாரு கிட்ட வர முடியாது. சூழ்நிலைகளோ, ஏய் நீ இப்படி வேண்டாத, ஏய் நீ இது அப்படி வேண்டு, இது எதுக்கு இப்படி சொன்ன இறைவன்ட்ட, இது எதுக்கு அப்படி சொன்ன இறைவன்ட்ட, யாராவது வராங்களா என்ன? இல்ல. ஆனா வெளியிலுக்கு மற்ற வேலைகள் செய்யும் போது, ஏய் இதே எப்படி செஞ்ச, அதையே எப்படி செஞ்ச, இது கொஞ்சம் இப்படி மாற்றி செஞ்சிருக்கலாம்ல, இது கொஞ்சம் இப்படி செஞ்சிருக்கலாம்ல, அப்படி வருதா? அப்ப ஃப்ரீவில் என்ன ஆகுதுங்க? திணறடிக்கப்படுகிறது. ஆனா இறைவன் நீங்க பண்ணும்போது யாராவது உள்ள வராங்களா என்ன? யாரும் வர முடியாது. ஏன்? இறைவன் யாரையும் விட மாட்டார். Hey, this girl is communicating with me. Acha, let her enjoy the free will to the core. நாங்க பேசிக்கிறோம். அப்படிங்கும்போது இறைவன் நமக்கு என்ன பண்றாரு? இந்த இடத்துல யாரும் நம்மளோட ஃப்ரீ வில்ல திணறடிக்க முடியாதபடி இறைவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? It comes from free, the prayer comes from free self னு சொல்லுவோம். 100% free self ல இருந்து வர prayer. Not free will is not disturbed by any external factors. When you communicating with Bhagavan, no external factors உங்களை அங்க free will அடிக்காது. So it is complete manifestation of that is another inner freedom. எப்போ உங்க ஃப்ரீ வில் கம்ப்ளீட்டா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ இறைவனிடம் தான் you can enjoy the inner freedom. This is the best psychological freedom. அந்த இடத்துல நீங்க என்ன என்ஜாய் பண்றீங்க? உங்களோட ஃப்ரீ வில்ல 100% வெளியே காமிக்கிறதுனால அங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சுதந்திரம் கிடைக்கும். You can enjoy. Actually it is the manifestation of the total freedom. அங்கதான் we can enjoy total person. அது என்ன சொல்றது? 100% actionல 100% free willோட you can enjoy the freedom. So prayer is an action which that also produces result. All your time, energy are limited. Pray by bringing, அதாவது அந்த prayer பண்றது மூலமாக எங்க போறோம்? நம்ம inner freedomத்துக்குள்ள போறோம். You can enjoy. It gives you inner freedom. அதன் மூலமாக அந்த freedom கிடைச்சதுன்னாவே you can understand the people and leave them. You can leave them as they are. அந்த ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணி பண்ணி பழகிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால? we can find a space. ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறது என்ன? leave them as they are. அப்படி விடுவதன் மூலமாக முதல் ஃப்ரீடம் என்ஜாய் பண்றது நான் தான். இது ரெண்டாவது. புரிஞ்சுங்களா? யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் பை drawing boundaries. You protect yourself by drawing boundaries. More freedom you can enjoy by prayer. They are all outside your boundaries.
எல்லாத்தையும் ஒரு பவுண்டரி போட்டுங்க, அதுக்கு வெளியில் வச்சுக்கணும். யூ ஹாவ் லவ், நோ டவுட் இன் தட் ஃபார் தெம். யூ ஹாவ் கேர் 100%, நோ டவுட் ஃபார் தெம். நோ கன்சர்ன், நோ ஆங்ஸைட்டி. வெளியில் வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட அன்பு இருக்கும், அவங்களுக்கு நம்ம கேர் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் நோ கன்சர்ன், நோ ஆங்ஸைட்டி. அவங்கள பற்றின கவலையோ அல்லது ஒரு ஆங்ஸைட்டியோ இல்லாமல் அவர்கிட்ட அன்பு காமிக்கிறது எப்போ முடியும்? வெளியில் இருக்கிற பீப்புளை வெளியில் வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் மனதளவில் ஃப்ரீயாக முடியும். மனதளவில் ஃப்ரீயானீங்கன்னா தான் அன்கண்டிஷன் லவ்வை நீங்கள் காமிக்க முடியும். அப்போ யூ கேன் கேர், யூ கேன் லவ் வித்தவுட் ஆங்ஸைட்டி, வித்தவுட் கன்சர்ன். கவலை இல்லாமல், ஆங்ஸைட்டி இல்லாமல், அப்பா தான் வரும் பாருங்க அன்பு, அன்கண்டிஷனல் லவ். எப்போ நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் இப்படி காமிக்கிறீங்களோ அது அவரு உங்களுக்கு முன்னாலும் ஸ்மெல் பண்ணிடுவாங்க. அது எக்ஸ்டர்னல் ஆள் நிற்கிறாரு பார்த்தீங்களா வெளியில, நீங்க அன்கண்டிஷனல் லவ் காமிக்கிறீங்கிறத எங்க எப்படிங்க தெரியும்? அவர் உங்களுக்கு முன்னால் அவர் அதை ஸ்மெல் பண்ணிடுவாங்க. இது அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் த சீக்ரெட், திஸ் இஸ் கால்ட் ட்ரஸ்ட் இன் லார்ட். யூ இன்க்ளூட் them in your prayer. அவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கங்க. You will be feel lighter inside. இறைவா உங்களோட ஒப்படைச்சிட்டேன் அவங்கள. ஆச்சா என்ன அவங்களுக்கு எது நல்லது பண்ணுவோம் பண்ணு. பட் மனதுக்குள்ள என்ன இருக்கும்? லவ் எல்லாம் போயிடாது. அப்பதான் உண்மையான அன்பே அங்க வெளிப்படும். அன்கண்டிஷனல் லவ் அப்பதான் யூ கேன் என்ஜாய். பாரு, எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம எப்படி அவங்களை லவ் பண்ற பாருன்னு ஒரு உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாவே அது இருக்கும். இஃப் யூ அதை லவ் பண்ணி பழகிட்டீங்கன்னா. ஸோ இன்க்ளூட் தெம் இன் யுவர் ப்ரேயர். யூ வில் ஃபீல் பெட்டர், லைட்டர் இன்சைட். அப்பதான் த வேதாந்தா வில் என்டர் இன் யுவர் பிரெயின். இந்த மூட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதை ஓப்பன் அப் பண்றது. சுவாமி சொல்ல பார்த்தீங்களா, என்ன நினைக்கிறோமோ, எதை பேசுறோமோ, எதை செய்யறோமோ இதெல்லாம் ஒரு லைன்ல வருதுன்னா இந்த மூட் இருக்கணும். இது இருந்தா தான் நம்மளால அது ஆர்ஜவத்துக்கே வர முடியும். ஆர்ஜவம் இருந்தா தான் மைண்டே என்ன பண்ண முடியும் நம்மளால? யாருக்கு? சாஸ்திரத்துக்கு, குருவுக்கு ஓபன் பண்ணி வைக்க முடியும். நீங்க ஓபன் பண்ணி வச்சாதான் குரு கேன் என்டர், சாஸ்திரா கேன் என்டர். இதெல்லாம் எந்த செட்டப்பும் மாறாம 10 வருஷம் நொங்குன்னு கிளாஸ் கேட்டீங்கன்னா கூட உள்ள சாஸ்திரமே போகலையா? என்ன மாற்றம் வரப்போகுது? ஒன்றும் வர. எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனா போயிட்டு இருக்கும். நோ அசிமுலேஷன். யூ கேனாட் என்ஜாய் த ஃப்ரீடம். இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்த ஃப்ரீடம் உங்களால என்ஜாய் பண்ண முடியவே முடியாது. ஸோ இது ஒரு தடவை சொல்லும் போது புரிந்தும் புரியாமலும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை திருப்பி இன்னொரு தடவை போட்டு கேளுங்க. புரியலன்னா இன்னொரு தடவை போட்டு கேளுங்க. ஏன்னா விஷயம் ரொம்ப ஷட்டில். அவ்வளவு கையில் வச்சு ரோஜாப்பூ மாலைங்கிற மாதிரி காமிக்க முடியாது. இதை நல்லா நீங்கள் 2 தடவை 3 தடவை கேட்கும்போது தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? மைண்டே ஓப்பன் பண்ணி வைக்க முடியும். அப்போ ப்ராக்டிஸ் கொண்டு வர முடியும். சாரி, ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்தீங்கன்னா தான் மைண்ட் என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணீங்கன்னா தான் சாஸ்திரம் உள்ள போகும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.